குரோம்பேட்டையில் நடைபெற்ற இந்து திராவிட மக்கள் கட்சி மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், நிரந்தர ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும் என தேசிய தலைவர் டாக்டர் ரமேஷ் பாபுஜி செய்தியாளர்களிடம் பேசினார். சென்னை அடுத்த குரோம்பேட்டை தனியார் மண்டபத்தில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் தேசிய தலைவரும் நிறுவனருமான டாக்டர் ரமேஷ் பாபுஜி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழகத்தை யார் ஆள வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் எனவும், இந்து கோவில்களில் நடைபெறும் பல்வேறு முறைகேடுகளை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பேசினார். கூட்டத்திற்கு 300க்கும் மேற்பட்ட இந்து திராவிட மக்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் ரமேஷ் பாபுஜி பேசுகையில், இந்து திராவிட மக்கள் கட்சியின் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் மாநில தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டேன் எனவும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் வேட்பாளரை நிறுத்துவதாக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதா. முதல் கட்டமாக 10 வேட்பாளரை அறிவிக்கப்பட்டனர். தமிழக அரசு எந்த முக்கிய விஷயத்திற்கு போராட வேண்டுமோ அதற்கு போராட வேண்டும். SIR என்பது மத்திய அரசு போலி வாக்காளர்களையும் இறந்தவர்களையும் தமிழகத்தில் கண்டுபிடிக்கவும் சரியான ஒருநிலைப்பாடு எடுத்துள்ளதா. இதை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு எங்களது ஆதரவை தெரிவிப்பதாகவும், உயர்கல்வியில் உள்ள ஆசிரியர்கள் 10 ஆண்டுக்கு மேலாக பணிபுரிபவர்களை நியமனம் செய்யாமல் இந்த அரசு உள்ளது எனவும், குவியலாக கல்லூரி திறக்கப்பட்டு ஒப்பந்த அடிப்படையில் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகின்றனர் என்றும், அவர்களுக்கு நிரந்தர பணி நியமனம் செய்ய வேண்டும் எனவும், தமிழக பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், தமிழகத்தில் போதையில்லாத மாநிலமாக மாற்றி இளைஞர்களை காக்க விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பிரதமரை கொள்வேன் என்றும், ஆளுநர் ரவி அவர்களை பயங்கரவாதி என சொல்வதை நிறுத்த வேண்டும் என எச்சரித்து அறிவுறுத்துவதாகவும், அறநிலைத்துறை இந்து ஆலயங்களை பாதுகாத்து இந்து பக்தர்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை எல்லாம் செய்து தர வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பில் மாநில பொதுக்குழு செயற்குழு இன்றைய தினம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் மாநில தலைவராக இன்று மீண்டும் தேர்வு செய்யப்பட்டேன். வருகின்ற 2024 சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக வேட்பாளரை நிறுத்துவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதில் முதற்கட்டமாக 10 வேட்பாளர் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு எந்த விஷயத்திற்காக போராட வேண்டுமோ அந்த முக்கிய கோரிக்கையை மையப்படுத்தி போராட வேண்டும். SIR என்பது மத்திய அரசு தமிழகத்திலே போலி வாக்காளர்களை கண்டுபிடிப்பதற்காகவும் இறந்தவர்களை கண்டுபிடிப்பதற்காகவும் சரியான ஒரு நிலைப்பாடை எடுத்துள்ளது. இந்த SIR கொண்டு வந்ததற்கு இந்து திராவிட மக்கள் கட்சி ஆதரவை தெரிவிக்கிறோம். உயர்கல்வித்துறையிலே பேராசிரியர்களை 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசு நியமனம் செய்யாமல் இருக்கிறது. புதியதாக கல்லூரிகள் திறக்கப்படுகிறது. ஆனால் அங்கே பணி நியமனம் இல்லாமல் ஒப்பந்த அடிப்படையிலே வேலைக்கு ஆட்கள் எடுக்கப்படுகின்றனர். அரசு நிரந்தர பணியாளர்களை எடுக்க வேண்டும். அவர்களுக்கு பணி நிரந்தரத்தை செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும். தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அரசு மிக கவனத்தோடு பெண்களுடைய பாதுகாப்பை, காவலர்களுடைய உத்வேகத்தை கொடுத்து பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். தமிழகத்தை போதையில்லா மாநிலமாக இந்த அரசு இளைஞர்களுடைய வாழ்க்கையை காக்க வேண்டும். போதையிலே இருந்து இந்த இளைஞர்களை மீட்டெடுக்க அவர்களுக்கு விழிப்புணர்வை
ஏற்படுத்திட வேண்டும். இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய ஆதரவாக வெளிநாடுகளிலிருந்து நிதி திரட்டி அதற்காக தண்டனை பெற்ற ஜவஹருல்லா அவர்களுடைய பதவியை மத்திய மாநில அரசு பறிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் பிரதமர் மோடியை கொல்வேன் என்பது, ஆளுநர் ரவி என்பவரை பயங்கரவாதி என்று சொல்வது, இது போன்ற தவறான செயலில் ஈடுபடக்கூடாது என்று இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு எங்களுடைய எச்சரிக்கையாக அவர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தி கூறுகிறோம். தமிழகத்திலே இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் இந்து ஆலயங்களுக்கு பாதுகாவலராக செயல்பட வேண்டும். இந்து ஆலயத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் இந்து சமய அறநிலையத்துறையின் மூலமாக தீர்வு காண வேண்டும் என்று இங்கே அவர்களுக்கு அறிவுறுத்த கடமைப்பட்டுள்ளோம். இன்றைய தினம் இந்து திராவிட மக்கள் கட்சியினுடைய தீர்மானமாக இந்த கருத்துக்களை இங்கே பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.